வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா, இன்றைக்கி சாம்சங் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A52ங்கிற மாடல் தான். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதோட நமக்கு லீக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு நிறையாவே கிடச்சிருக்கு. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம டிஸ்பிளேலேருந்தே பார்த்துடலாம். இது 100% தான் லீக்ஸ் தான் சொல்ல முடியுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 inches கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங் எப்பயுமே சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்க. 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 90 Hz கொடுத்துருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் தான். இதில் சூப்பர் AMOLED யூஸ் பண்ணங்காட்டி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்போதைக்கு A52ல் வந்து ஒரே ஒரு கலர் தான் சொல்லியிருக்காங்க, ப்ளூ கலர் மாதிரி. இந்த கலர் மட்டும்தான் இப்போ நமக்கு நிறைய லீக்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் இது வந்து ஆஃப்லைன் சேலில் தான் நல்லா சேல் ஆகும். அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ இந்த மாதிரி ரெட்டு ஆஃப்லைன் கஸ்டமரை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி நிறைய கலர் விடுவாங்க கன்ஃபார்ம். அப்புறம் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 64MP பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 12MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5MP மேக்ரோ சென்சார், 5MP டெத் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா தான் ஒரு 100% லீக்குன்னு தான் சொல்ல முடியும். மித்ததெல்லாம் எப்பயும் கொடுக்குற மாதிரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி நமக்கு வந்து ஒரு 32 MP கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா A51ல் வர மாதிரி தான் இதுலேயும் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப் ட்ராகனோட 720G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஸ்னாப் ட்ராகன் 750G யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதோட அல்டிமேட்டாக இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 5G ப்ராசஸர் 750ங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 720 பார்த்தீங்கன்னா 4G ப்ராசஸராக தான் இந்தியாவுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. 720 யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சாம்சங் எக்ஸ்னோஸ் 96 யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த ஸ்னாப் ட்ராகன் நல்ல ப்ராசஸர் தான், நல்லா சூப்பராகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு லெவலில் தான் வந்து இந்த அப்டேட்டில் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் வந்து ஆண்ட்ராய்டு லெவலில் வந்தால் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா 1UI வந்து தான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா 1UI தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மிக்கு இது MIUI 12 அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேட்ரி வந்து எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh கொடுக்கலாம், இல்லை 5000 mAh கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து 8.5 mm அதிகப்படுத்தியிருக்காங்க. A51ல் பார்த்தீங்கன்னா 7.5 mm தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 25,000 இல்லை 27,000 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் சாம்சங் சேலே பண்ணுவாங்க. இதோட இந்தியா லான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதுதான் இந்த நியூ இயர் முடிச்சு 2021 வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. இந்த சாம்சங் கேலக்ஸி A52 யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியோட A51 பார்த்தீங்கன்னா சக்ஸஸர் மாடல் தான். இந்த 2020ல் பார்த்தீங்கன்னா இந்த A51 நல்ல சேலான மொபைல் தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல சேலான மொபைல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்